இதற்கிடையே நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டாண்டின் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு கான்ஸ்டாண்டின் ரவீந்திரன். ஆளுநருடைய இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கிறீங்க? முதலமைச்சர் கடுமையாக இதை விமர்சிச்சிருந்தாரு. சட்டப்பேரவையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, நாடாளுமன்றத்தில் ஆளுநர் நீக்கம் குறித்து வலியுறுத்தப்படும் என்பதையும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இன்னைக்கு பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த ஆண்டும் ஆளுநர் இப்படி நடந்துக்கிறத எப்படி பார்க்கிறது? மரபு மீறிய செயல். அரசியலமைப்பு சட்டத்திற்கு துரோகம் செய்கிறார் இந்த ஆளுநர். அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் உரை என்பது அரசின் உரைதானே தவிர ஆளுநர் விருப்பத்திற்கு அங்கு அந்த உரை கிடையாது. எல்லா அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளும் உரிமைகளும் என்கிற அந்த 7 அதிகாரங்களில் அரசு எழுதி கொடுப்பதை வாசிப்பது மட்டும்தான் ஆளுநருக்கானதே தவிர ஆளுநர் தான் நினைத்ததையெல்லாம் கொண்டு வருவதற்கு இது ஆளுநரின் பேச்சு அல்ல. இது அரசின் உரை. வாசிப்பது மட்டும்தான் ஆளுநர். எனவே இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்பதை அரசு தான் எழுதி கொடுக்கும். அதைத்தான் அவர் வாசித்தாக வேண்டும். தன் விருப்பத்திற்கு ஆட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்டசபை பொறுப்பாக முடியாது. வேண்டுமென்றால் அவர் இருக்கிற நம் மக்கள் வரி பணத்தில் கட்டி கொடுத்திருக்கிறோமே 234 ஏக்கரில் உட்கார்ந்து கொண்டு அவர் பேசலாம். ஆனால் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்திருக்கிற சட்டமன்றத்தில் அவை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் அதற்குள் கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். இன்னொன்று சொல்லுகிறார், போகிற போக்கில ஏதோ தமிழ்நாட்டிலே தற்கொலைகள் அதிகமாக இருக்கிறது என்று. அவர்களுடைய 2023 NCRP ரிப்போர்ட்டின்படி மக்கள் விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தால் தென்கிழக்கு மாநிலங்களில் அதிகமாக நடக்கிறது. ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அதன் பிறகுதான் தமிழ்நாடு. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலம்தான் தற்கொலைகளின் தலைநகரமாக இருக்கிறது என்பதை பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசினுடைய NCRP ரிப்போர்ட் சொல்லுகிறது. இவர் எங்கிருந்து எடுத்தார் என்று தெரியவில்லை. இப்படி ஒரு மூன்றாந்தரமான ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போல் ஒரு ஆளுநர் நடந்து கொள்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அரசியலமைப்பிற்கு விரோதமானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.